கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதே மாதிரி நாம் மருத்துவத்தில் உணவு பாதி மருந்து பாதி ரெண்டும் சேர்ந்தால் தான் உடல்நிலை சரியாகும். ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. மாத்திரை போட்டால் போதும், மருந்து சாப்பிட்டா போதும், நம்ம பாட்டு எதை வேணாலும் சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறாங்க. தொடர்ந்து நோய் அதிகமாகிறதையும் அவங்க கவனித்தா கூட அதில் மறுபடியும் உணவில் கவனம் செலுத்தலை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விருந்துக்கு போகிறாங்க, ஒரு கல்யாண விருந்துன்னு வச்சுங்களேன். இவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, எது எது சாப்பிடக்கூடாது, எவ்வளோ சாப்பிட்ணும் அப்படிங்கிறது நல்லா தெரியும். இருந்தாலும் அங்கே போயிட்டு ஸ்வீட்டும் ஐஸ்கிரீமும் சாப்பிடாம இவங்க வர்றதில்ல. நார்மலாக இருக்கிற டயட்லேயே இதெல்லாம் கொழுப்போ அதெல்லாம் குறைக்கணும், அதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனால் உடம்பு சரியில்லை அப்படிங்கிற அந்த குறைபாடு மட்டும் அவங்கக்கிட்ட இருக்கவே இருக்குது. அதே மாதிரி பிபி இருக்கிறவங்க பார்த்திங்கனாக்கா மட்டன் சிக்கன் அதெல்லாம் எண்ணெயில் வறுத்தது, அது மாதிரி எண்ணெயே அதிகம் சாப்பிட்றது, தோசையில் பார்த்திங்கனாக்கா ஒரு தோசைக்கு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றது, இப்படி கொலஸ்ட்ரால் அதிகம் செய்யக்கூடிய உணவுப் பொருட்களை தவிர்க்கணும். அதாவது எல்டிஎல்னு சொல்கிறோம் இல்லையா, கெட்ட கொழுப்பு, அதை குறைக்கிறதுக்கு நாம் உணவு கட்டுப்பாட்டில் நிச்சயம் கவனம் செலுத்தணும். இப்போது கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா அவங்க டாக்டருடைய ஆலோசனைப்படி எவ்வளோ தண்ணி குடிக்கணும், எவ்வளோ சோடியம் உப்பு எடுத்துக்கணும், அந்த மாதிரி விஷயம்லாம் அவரை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். அதே மாதிரி லிவரில் பிரச்சனை வர்றது பெரும்பாலும் குடிகாரர்களோட பிரச்சனை வருது. குடிக்கிறவங்க எப்படியாவது காலையில் எழுந்த உடனே போயிட்டு குடித்தாதான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். அப்படி இருக்கவங்க இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக லிவர் ப்ராப்ளம் இருக்கும். இதெல்லாம் தவிர்க்கணுன்னா ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்கிறேன், உணவு பாதி மருந்து பாதி. உணவு நல்ல ரிச்சான ஃபுட்டாக சாப்பிட்ணும். ரிச்னா நான் செலவு அதிகமான ஃபுட்டை சொல்லலை, தேவையான சத்துப்பொருள் இருக்கிற அனைத்து உணவுப் பொருளையும் சாப்பிட்ணும். அதே சமயத்தில் மருத்துவர் கொடுக்குற அந்த மாத்திரை மருந்தையும் எடுத்துக்கணும். ரெண்டும் சேர்ந்தால் தான் ஒரு தரமான சிகிச்சையாக அது இருக்கும், உடம்பும் சரியாகும்.